சென்னை மழை தொடர்பாக குற்றச்சாட்டு வைப்பதே எடப்பாடி பழனிசாமியின் வேலை என்றும் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை நிவாரணப் பணிகள் தொடர்பாக சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். செல்வி நகர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட போது அங்கிருந்த பொதுமக்கள் 2 நாட்களாக மழை பெய்கிறது, ஆனால் ஒரு சொட்டு கூட தண்ணீர் தேங்கவில்லை என்றும் தங்களுக்கு விடிவு காலம் பிறந்துள்ளது என்றும் கூறி முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். தில்லை நகர், வீனஸ் நகர், செல்வி நகர் இது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்துச்சு. இந்த வருஷம் தான் முதல் தடவையா வீட்டுக்குள்ள தண்ணி வரல. வீட்டுக்குள்ள அதுவே ஒரு பெரிய சாதனை தான் நாங்கள் நினைக்கிறோம். தொடர்ந்து ஜிகேஎம் காலனி பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சரிடம் மழை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்த குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டை மதிப்பதில்லை என்று தெரிவித்தார். என் தொகுதி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் அந்த கோடம்பாக்கம் ஒரு சில இடங்கள்ல தண்ணி அது மழை நின்றுச்சுன்னா அந்த தண்ணி போயிடும். விழுப்புரம் மக்களுக்கு என்ன சொல்ல, விழுப்புரம் கடலூர் மக்களுக்கு என்ன சொல்ல? அதுக்கு தாங்க நேற்று பெஞ்சிட்டு இருக்கு, இன்னும் பெஞ்சிட்டு இருக்கு. அதனால நிற்கல. நம்ம அமைச்சர்கள் அங்கே இருக்காங்க. ஏற்கனவே இப்போ எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால மின்துறை அமைச்சரையும் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் போக்குவரத்து அமைச்சர் போயிருக்காரு. அப்புறம் அதிகாரிகள் சீனியர் அதிகாரிகள்லாம் இதை அனுப்பிச்சு வச்சிருக்கோம். எதிர்க்கட்சி தலைவரோட நேச்சர் குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் குற்றச்சாட்டு மதிக்கிறது இல்லை, மேலே போகிறது இல்லை. இதையடுத்து பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நோயாளிகள் மற்றும் பொதுமக்களிடம் கலந்துரையாடினார். பின்னர் பேட்டியளித்த அவர் விழுப்புரம், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகளவு மழை பொழிந்துள்ளது எனவும் அங்கு ஆய்வு மேற்கொள்ள மின்சாரத்துறை மற்றும் போக்குவரத்துறை அமைச்சர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர் என்றும் கூறினார். வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பின் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்றும் மழை பாதிப்பிலிருந்து ஓரளவு தீர்வு காணப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.